பனி ஸ்டோர் நியூப்ரமும் உண்மையால பணம் கேட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ செலவாச்சுன்ட்டு. அப்ப உண்மையாளுடைய பையன் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எனக்கு இப்பதாம்மா விஷயம் தெரிய வந்தது. நீ எதுக்காக இப்படி பணம் கேட்டுக்கிட்டு இருக்க? டேய் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாச்சுல்ல? அதுக்கான பணத்த வாங்க வேண்டாம். கல்யாணத்துக்கு அவ்வளோலாம் செலவே ஆகலம்மா. நீ பேசாத வரப்போறியா இல்லையான்றாங்க. பொய் சொல்லி அவங்க கிட்ட பணம் வாங்குறியா? டேய் நான் உண்மைய தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுவும் சொல்ல வேண்டான்றாங்க. இங்க பாருங்க அம்மா, நீங்க நினைக்கிற மாரி அவ்வளோலாம் செலவாகல. அம்மா சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பணத்த நாங்க இனி கேட்கவும் மாட்டோன்றாங்க. இப்படி ஒருத்தனை அவ விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பாண்டியும் ஃபீல் ஆகுறாங்க. ஆனா அதை வச்சு எங்ககிட்ட பேசணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அரசி பண்ணிட்டு போன அந்த விஷயத்த பத்தி நினைச்சாலே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ எங்க எல்லாருமே ஏமாத்திட்டா. அரசியை நாங்க ரொம்ப நம்பணும். ஆனா அவ இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணுவான்ட்டு நாங்க நினைக்கலன்ட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு எனக்கு புரியுதுப்பான்னு எவ்வளோ பேச வருவாங்க. ஆனா அவங்க அவாய்ட் பண்ணிட்டு உமையாள் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அவங்க பையன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் வாங்காத வரமாட்டேனோனே அப்ப நான் இங்க இருக்க மாட்டேமா, நான் வெளியூர் போய் செட்டில் ஆகிட வந்துட்டு என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்க, அப்ப நான் செட்டில் ஆகக்கூடாதுன்னா நீ வாமா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாத்திய கோமதி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனை தான் உன் பொண்ணு மிஸ் பண்ணிட்டு போயிட்டா. ஆனா அதெல்லாம் உன் பொண்ணுக்கு புரியாது. போயும் அந்த ஃப்ராடை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு மட்டும் தெரியுமா என்ன இப்படியெல்லாம் அவ பண்ணுவான்னு சொல்லிட்டு குடும்பமே அரசியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு நல்ல பையனை விட்டு அப்படி ஒரு பொறுக்கியை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது, இன்னும் அரசியை குமார் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண போறாங்க, அதை பார்த்து பாண்டியனுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.